வாங்க 2023ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் எஸ்ஐ தேர்வுக்கு ஆர்வத்தோடு அடைந்தாக வேண்டும் என்று படித்துக் கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நாம் இந்த வீடியோவில் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், தமிழில் நேர்கூற்று அயர்கூற்று என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். இவங்க டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்று அல்லது இன்டைரக்ட் ஸ்பீச்சை டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்று, ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாற்று, ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சாக மாற்று அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இதுக்கு நம்ம எந்த விதிகளை பின்பற்ற போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே நான் ஒன்று சொல்கிறேன். ராமா said, inverted comma, I have been waiting here for 3 hours. சொல்றாங்க. இப்போ பாருங்க, இது டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கு. நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இப்போ மாற்ற போகிறோம். இதுக்கு என்னென்னலாம் மாற்ற போகிறோம்னா, 1, 3 விஷயத்தை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். டென்ஸ் சேஞ்சஸ், டென்ஸ் எப்படி மாறும் அதில் நீங்கள் தெளிவாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1, டென்ஸ் சேஞ்சஸ், சேஞ்சஸ் இன் டைம் அண்ட் பிளேஸ். செகண்ட் திங், சேஞ்சஸ் இன் டைம் அண்டு பிளேஸ். டைமு பிளேஸு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். 3வது, இன்சர்ட்டிங், ரிமூவிங். இது என்னன்றது, எதெல்லாம் இன்சர்ட் பண்ணணும், எதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு பார்க்கணும். இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை நீங்கள் மாற்றிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், என்ன டென்ஸில் இருக்குது, எப்படி மாற்றணும் உங்களுக்கு சொல்கிறேன். இதை 3 நோட் பண்ணி வச்சுங்க. டென்சஸை மாற்றணும், டைம் பிளேஸை சேஞ்ச் பண்ணணும், எதை இன்சர்ட் பண்ணணும், எதை ரிமூவ் பண்ணணும். இதான் இங்கே விஷயம். இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன், இதை நோட் பண்ணி வச்சுங்க. ராமா செட், செட் என்பது செட்டாகத்தான் இருக்கும். செட்டு செட்டாக தான் இருக்கும். செட்டு என்பது டோல்டாக மாறும். செட்டு என்பது டோல்டாக மாற வேண்டும். செட்டு எப்படி இருக்கணும், செட்டுன்னு தான் இருக்கணும். செட்டு எப்படி மாறணும், டோல்டாக மாற வேண்டும். இது ஒரு முக்கியமான ரூலு. இங்கே பாருங்க, ராமா, ஓகே சார். செட், செட் சேஞ்ச் ஆகாது. செட். ரிமூவ், இன்வெர்டட், அது இன்வெர்டட் எடுத்துடணும். இன்வெர்டட் கமா எடுத்துட்டு நீங்கள் தட்டுங்கிற இணைப்பு சொல்லை போட வேண்டும். அப்போ நீங்கள் ஒன்று ரிமூவ் பண்ணிட்டீங்க, தட்டுங்கிற இணைப்பு சொல்லை இன்சர்ட் பண்ணிட்டீங்க. ஓகே. இப்போ ஐ என்பது யாரை குறிக்கும்? இது தமிழில் பாருங்க. ராமா சொன்னான், நான் 3 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் என்று. இதை நம்ம நேரடியாக ராமனே என்று சொன்னான். இப்போ ராமன் சொன்னதை நான் வேற ஒருத்தன் போய் சொன்னோம். ராமன் சொன்னான், அது என்னன்னா, அவன் கடந்த 3 மணி நேரமாக இங்கே என்பது அங்கே காத்து கொண்டிருந்தான் என்று நான் சொல்வேன். ராமன் கடந்த 3 மணி நேரமாக, அவன் என்பது மாறும். அப்போ ஐங்கிறது ப்ரோனவுன். அப்போ ப்ரோனவுன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ப்ரோனவுன், ராமன் இது ஹீயாக மாறும். ஐ, வி அப்படிங்கிறது ஹீயாக மாறலாம், சியாக மாறலாம், தேவாக மாறலாம். இது ஒரு சேஞ்ச். யூ, யூவாக மாறலாம். யூ யூவாக மாறலாம். தே, தெம்மாக, தே தெம்மாக மாறலாம். தே தெம்மாக மாறலாம். ஹி, அவன், அவனாக தான் சொல்லுவாங்க. அவன், ராமன்கிறது அவன் மாற்றுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகள் இது ப்ரொனவுன் எப்படி சேஞ்ச் ஆகுறதுன்னு நீங்கள் பார்க்கணும். அடுத்தது ப்ரொனவுன் எப்படி சேஞ்ச் ஆகும்னு பாருங்கள். ப்ரொனவுன், பெறுதி பெயர் சொல்.
இப்போ பாருங்க, நான் சொன்னேன், அதை இன்னொருத்தர் சொல்லும்போது அவன் சொன்னான்னு சொல்வார். அப்ப ஐ என்பது ஹீயாக மாறுகிறது. அதே ஒரு பெண்மணி இருக்கிறார், ஒரு பெண்மணி சொல்லும்போது நான் சொன்னேன் அப்படின்னு அவள் சொன்னா, நம்ம என்ன சொல்றோம், அவள் சொன்னாள். அப்ப ஐ என்பது அந்த இடத்துல சீயாக மாறுகிறது. நாம் சொன்னோம், நாம் வி. அப்ப அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க, அவர்கள் சொன்னார்கள். அப்ப தேவாக மாறும். ஐ வந்து அது ஃபெமைனா இல்ல மாஸ்குலின் ஜெண்டரா ஃபெமைன் ஜெண்டரா பத்து மாறும். அது மாதிரி வி புளூரல் தேவாக மாறும். யூ நீங்கள், நீங்க சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி மாறும். நீ நீங்கள் அது மாதிரி மாறும். அவன் ஹீயாக மாறும், தேவாக மாறும். இதை நம்ம சென்டென்ஸ்ல வந்து எப்படி எப்படிலாம் மாறுங்கிறது நான் சென்டென்ஸ் மாறும்போது சொல்றேன். இங்க பாருங்க, ராமா said that, ராமன் சொல்றான் ஐ ஹேவ் பீன் வெயிட்டிங் ஹியர், ஐ ஹேவ் பீன் வெயிட்டிங் ஹியர்னு சொல்றாரு. அப்ப ராமன் நம்ம என்ன சொல்றோம், அவர் வெயிட் பண்ணாரு, வெயிட் பண்ணிட்டு இருந்தாருப்பா அப்படின்னு சொல்லும்போது he, இந்த has been waiting உங்களுக்கு தெரியும். இந்த has been waitingங்கிறது present continuous tense. அது டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாறும்போது பாஸ்ட் கன்யூஷன்ஸாக மாற வேண்டும். பாஸ்ட் கன்யூஷனாக மாறும்போது he had been waiting there, தேர்ங்கிறது அங்கே அப்படிங்கிறது வந்து ஹியர் அப்படிங்கிறது தேராக மாறும். அவர் சொல்றாரு நான் இங்கே காத்து கொண்டிருந்தேன்னு சொல்றாரு. நம்ம என்ன சொன்னோம், அவர் அங்கே காத்து கொண்டிருந்தார் தேர் ஃபார் 3 hours. ஸோ திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். இதில் சேஞ்சஸ் பாருங்க. ஒன்று செட்டு, செட்டாக தான் இருக்கும். செட்டு வந்தால் டோல்டாக மாறும். நம்பர் 1 முதல் ரூல். நம்பர் 2, சில வார்த்தைகள் டென்சஸ் மாறும். இந்த டென்சஸ் நோட் பண்ணி வச்சுங்க. என்ன டென்ஸ் என்ன டென்ஸாக மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்யூஷன்ஸ் வந்திருக்கு. அது எப்படி மாறி இருக்குன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்யூஷன்ஸாக மாறி இருக்கிறது. அப்போ இது இப்படி எப்படி சார் மாறும், என்னென்ன டென்ஸ் எப்படிலாம் மாறும். இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லுவேன். அந்த உதாரணத்தை வச்சு நீங்கள் அப்பப்போ அந்த நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி சார், டைம் நீங்கள் சொன்னீங்கல்ல, இங்கே என்ன சொன்னீங்க, ஹியர்னு சொன்னீங்க. ஹியருங்கிறது என்னாச்சு, தேராக மாறிவிட்டது. ஹியர் என்பது தேராக மாறிவிட்டது. இங்கே என்பது அங்கே என்று மாறிவிட்டது. அப்போ சேஞ்சஸ் இன் டைம் அண்ட் பிளேஸும் நான் எழுதி போடுறேன், அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. ப்ரௌனவுனும் எப்படி மாறுன்னு சொல்லிடுறேன், டென்சஸ் எப்படி மாறுன்னு சொல்கிறேன். இது தெரிஞ்சால் நீங்கள் எளிமையாக ஆன்சர் எடுத்து விடலாம். இப்போ நான் வந்து டைம் அண்ட் பிளேஸை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க, சேஞ்சஸ் இன் டைம் அண்ட் பிளேஸ். டைரக்ட் ஸ்பீச்சில் என்னவாக இருந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச் என்னவாக இருக்கும், எப்படி மாறும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு எகோ பிஃபோர் ஆக மாறும். எகோங்கிறது எப்படி மாறும், பிஃபோர் ஆக மாறும். கம் கோவாக மாறும். கம் எப்படி மாறும், கோவாக மாறும். ஹியர் இங்கே, தேராக மாறும், அங்கே என்று மாறும். லாஸ்ட் நைட், லாஸ்ட் நைட், த நைட் பிஃபோர் என்று மாறும். த நைட் பிஃபோர் அப்படின்னு மாறும். நவ், நவ் வந்து தென்னாக மாறும். நவ் வந்து தென்னாக மாறும். நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் வீக் என்பது த ஃபாலோயிங் வீக்காக மாறும். த ஃபாலோயிங் வீக்காக மாறும். நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் இயர்ங்கிறது த ஃபாலோயிங் இயராக மாறும். த ஃபாலோவிங் இயர், த ஃபாலோவிங் இயராக மாறும். திஸ் என்பது தட்டாக மாறும். திஸ் என்பது தட்டாக மாறும். தீஸ் என்பது தோஸாக மாறும். இவைகள் என்பது அவைகள் என்று மாறும். இவைகள் என்பது அவைகள் என்று மாறும். தஸ் என்பது சோ என்று மாறும். தஸ் என்பது சோ என்று மாறும். டுடே என்பது
தட் டே என்று மாறும். டுடே என்பது தட் டே என்று மாறும். டுமாரோ என்பது த நெக்ஸ்ட் டே என்று மாறும். டுமாரோ த நெக்ஸ்ட் டே என்று மாறும். டுநைட் டுநைட் இன்றிரவு தட் நைட் என்று மாறும். டுநைட் வந்து தட் நைட் என்று மாறும். எஸ்டர்டே எஸ்டர்டே வந்து த டே பிஃபோர் என்று மாறும். த டே பிஃபோர் என்று மாறும். அப்போ பாருங்க, இதை நன்றாக குறித்து கொண்டு திருப்பி திருப்பி படிங்க. இதை வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் என்னவா இருந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் என்னவா மாறும்னு தெரியணும். எகோ பிஃபோராக மாறும். கம் கோவாக மாறும். ஹியர் தேராக மாறும். லாஸ்ட் நைட் த நைட் பிஃபோராக மாறும். நவ் தென்னாக மாறும். நெக்ஸ்ட் வீக் த ஃபாலோவிங் வீக்காக மாறும். நெக்ஸ்ட் இயர் த ஃபாலோவிங் இயராக மாறும். திஸ் தட்டாக மாறும். தீஸ் தோஸாக மாறும். தஸ் சோவாக மாறும். டுடே தட் டே என்று மாறும். டுமாரோ த நெக்ஸ்ட் டேன்னு மாறும். டுநைட் தட் நைட் என்று மாறும். எஸ்டர்டே த டே பிஃபோராக இருக்கும். இது சேஞ்சஸ் இன் டைம் அண்ட் பிளேஸ். ஹியர் தேர். டுடே தட் டே தஸ் சோ. இதை நல்லா நினைவு வச்சுக் கொள்ளுங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் போகலாம். இப்போ பாருங்க, டென்சஸ் எப்படி மாறுது அப்படின்னு சொல்ல போறேன். இங்க கவனிங்க. இது டைரக்ட் ஸ்பீச், அது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாறுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரூல், சப்ஜெக்ட் வந்து ஹி, அதில் எந்த மாற்றம் இருக்காது. ஹி. செட்டு செட்டு செட்டாக தான் இருக்கும். செட் ரிமூவ் பண்ணிடுறேன். இன்னொரு கமா ரிமூவ் பண்ணிட்டு தட்னு இன்சர்ட் பண்றேன். தட். இங்க வந்து சொன்னவர் வந்து ஒரு ஆண், மாஸ்குலைன் ஜெண்டர். அதனால ஐ வந்து அந்த ஆணை குறிப்பதால் கீ என்று மாறிவிடும். கீ. வாங்க இப்பதான் பார்க்கணும். ஈட் என்பது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். டைரக்ட் ஸ்பீச்சில் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸாக இருந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாற வேண்டும். ஹி ஏட் மேங்கோ. அதாங்க. அப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கிற ரூல்ஸ், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாறும். டைரக்ட் ஸ்பீச்சில் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் என்னவா மாறும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாறும். ஐ ஈட் மேங்கோ. இங்க வந்து he ate mango. அப்ப ஈட் என்கிற சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஏட் என்கிற சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாறிவிட்டது. அப்ப டைரக்ட் ஸ்பீச்சில் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸாக இருந்தா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாற வேண்டும். ரூல் நம்பர் 1 இதை நோட் பண்ணி வச்சுங்க. ரூல் நம்பர் 2, இங்க பாருங்க, சப்ஜெக்ட் ஹி. ஓகே. இங்க செட்டுனா செட்டு தான் இருக்கணும். செட்டுனா தான் டோல்டா மாறணும். இன்வெர்ட் எடுக்காம ரிமூவ் பண்ணிடலாம். தட்டை வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஐ அதை மாஸ்குலைன் குறிக்கிறதால ஹி. இங்க வாங்க, ஆம் கோயிங். ஆம் கோயிங் என்பது பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்தா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் கன்டினியூஸாக வர வேண்டும். அப்ப பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்தா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அதாவது பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸாக மாற்ற வேண்டும். ஓகே சார். அப்ப பாஸ்ட் கன்டினியூஸ் எப்படி இருக்கணும்? ஆம் கோயிங்கிறது he was going. He was going to the library. இதான் கரெக்டானது. 2 ரூல் பார்த்துருக்கோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாற வேண்டும். பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் கன்டினியூஸாக மாற வேண்டும். 3வது ரூலுக்கு போலாம். இங்க பாருங்க, கீ மாறாது. கீ செட்டு தான். செட் அப்படியே போடுங்க. இன்னொரு கமெண்ட் தட்டை போடுங்க. அவ்வளவுதான். ஹேவ் வந்திருக்கிறது. இது பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்ப பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி மாறும்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாற வேண்டும். இப்ப இங்க பிரசன்ட்ல என்ன இருக்கு? ஹேவ் இருக்கு. அப்ப பாஸ்ட்ல என்ன இருக்கணும்? ஹேட் இருக்க வேண்டும். he had seen the film. அவர் படம் பார்த்து இருந்தார் என்று மாறும். 3 ரூல். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்
சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாற வேண்டும். பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் கன்டினியூஸாக மாற வேண்டும். பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாற வேண்டும். அவ்வளோதான். இப்போ 4வது ரூலுக்கு போங்க. he said இதுமா he said அப்படிதான். he said இன்வெர்டட் காமா எடுத்து தட்டு. இங்கே வந்து ப்ரோனவுன் ரிலேட்டட் he. நான் என்று சொல்வது அவனை குறிப்பதால் அவன் he என்று மாற்ற வேண்டும். இந்த have been waiting என்பது present perfect continuous tense. இது எப்படி மாற வேண்டும் என்றால் past perfect continuous tense ஆக மாற வேண்டும். அவ்வளவுதான். அப்ப என்ன அர்த்தம்? he had been waiting. இங்கே பிளேஸ் வந்திருக்கு, here என்று வந்திருக்கிறது. here என்பது there என்று மாற்ற வேண்டும். நமக்கு ஏற்கனவே தெரியும் there. he had been waiting there for 3 hours. அப்போ for 3 hours என்பது நான் போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க. இங்கே இன்னொரு நம்ம எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ரூல்ஸ், கோல்டன் ரூல்ஸ் மாதிரி 4 ரூல்ஸு. டைரக்ட் ஸ்பீச்சில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாற வேண்டும். ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசன்ட் கன்டினியூஸாக இருந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் கன்டினியூஸாக மாற வேண்டும். ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3, டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற வேண்டும். ரூல் நம்பர் 4, இதில் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸாக இருந்தால் அங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸாக மாற வேண்டும். இது ப்ரெசண்ட்டு டென்ஸுக்கு உரியது. இதை இப்படி செஞ்சு பண்ணணும். இதை திருப்பி நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கங்க. நம்ம இப்போ பாஸ்ட் டென்ஸுக்கு போகிறோம். அடுத்தது பாருங்கள். இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸில் பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் he said to me ரமேஷ் came from Delhi. he அப்படியே தான் போட போகிறோம். said to என்பது டோல்டாக மாறும். ரமேஷ் told me. இன்னொரு கிராம எடுத்து தட்டை போட போகிறீங்க. தட் ரமேஷ் பேர் அப்படியே தான் போடணும். ரமேஷ் கேம் இங்கே தான் உங்களுக்கு இருக்குது. இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் இதை நான் மாற்றும் போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாற்ற வேண்டும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாற்ற வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். ரமேஷ் இந்த கேம் எப்படி மாறும்? ஹேட். பர்ஃபெக்டில் வந்து ஹேட் கம். ரமேஷ் ஹேட் கம் ஃப்ரம் டெல்லி. ஃப்ரம் டெல்லி. உங்களுக்கு தமிழில் சொன்னால் ஈஸியாக இருக்கும். அவன் என்கிட்ட சொன்னான் ரமேஷ் வந்து டெல்லியிலேருந்து வந்தான்னு சொன்னான். வந்தான். அவன் என்னிடத்தில் சொன்னான் அது என்னவென்றால் டெல்லியிலிருந்து வந்து இருக்கிறான் என்று. அதாவது மீனிங். அதனால் உனக்கு டைரக்ட் ஸ்பீச்சில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற வேண்டும் என்கிற டென்ஸ் சேஞ்சஸ். அடுத்து பாருங்க. he said அப்படியே தான் இருக்கும். செட் மாறாது. he said. எடுத்துருங்க. தட் ஐ யாரை குறிக்குது? அவனை குறிக்குது. he. இங்க பாருங்க. இது என்னவா இருக்குன்னா பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸாக இருக்கிறது. இப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் கன்டினியூஸாக இருந்தா உனக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸாக மாற வேண்டும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸாக மாற வேண்டும். தான் ரூல். he said that பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல என்ன இருக்கணும்? had been watching TV. இதாங்க he had been watching TVங்கிறது தான் அவருடைய பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸோடைய ஃபார்மு. அதனால் அது மாற வேண்டும். அடுத்தது இங்கே பாருங்க. he said to me. said to எவ்வாறு மாற வேண்டும்? டோல்டாக. he told me that. யாரை குறிக்குது? ஐ. ஹீயை குறிக்குது அவன். he. இங்கே வந்து had lost எதில் இருக்குன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கு. பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்கும்போது இன்டைரக்டில் வரும்போது நோ சேஞ்சஸ். நோ சேஞ்சஸ். அதே பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கும். நோ டென்ஸ் சேஞ்சஸ். இதுதான். அப்போ he had lost his purse. மை பர்ஸ்ன்னு சொல்கிறான். அப்போ அது கிஸாக மாறும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம். he had lost. அவன் சொன்னான்
என் பரிசை தோத்துட்டான்னு சொன்னான். நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் பரிசை தோத்துட்டான்னு சொல்லுவோம். அப்போ என்ன வந்து ப்ரோனவுன் எப்படி மாறும்? he lost his purse. அவ்வளோதான். இப்போ பாருங்க, என்னுடைய கன்சைஸ், என்னுடைய ஒட்டுமொத்தமான விஷயம் என்னன்னா, பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் கடந்த காலமாக இருந்தால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்பது பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற வேண்டும். பாஸ்ட் கன்யூஸ் என்பது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்யூஷன்ஸாக மாற வேண்டும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்பது நோ சேஞ்சஸ். இதான் என்னுடைய டென்ஸ் ஃபார்ம். அடுத்து வந்து ஃபியூச்சர் டென்ஸுக்கு போனால் இதில் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ், துணை வினைகள். மாடல்ஸ் என்பது துணை வினைகள். என்னென்ன சார் துணை வினைகள் இருக்குது? கேன், முடியும். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால் இங்கிலீஷில் பேச முடியும். அப்போ நம்மளுடைய எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? எபிலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். பர்மிஷனை கேட்போம், ரெக்வஸ்ட் பண்ணுவோம், ஆப்ளிகேஷன் கொடுப்போம், ஆஃபர் கொடுப்போம். இதெல்லாம் நம்ம மாடல் வெர்பு தனியாக இருக்குது. மாடல் வெர்புன்னு தனியாக படிக்கணும். இப்போ டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாடல் வெர்பு எப்படி மாறும்? டைரக்டில் கேனாக இருந்தால் இன்டைரக்டில் குட்டாக மாறும். மேவாக இருந்தால் மைட்டாக மாறும். மஸ்டாக இருந்தால் ஹேட் டு என்று மாறும். எங்க சொல்லுங்க? கேன் எப்படி மாறும்? குட்னு மாறும். மே எப்படி மாறும்? மைட்டுன்னு மாறும். மஸ்ட் எப்படின்னு மாறும்? ஹேட் டுன்னு மாறும். இதையும் நாம் வச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸில் பார்க்கும்போது வில்லை பார்ப்போம். வில்லு எப்படி கண்டிஷனல் டென்ஸாக மாறுதுன்றது சொல்கிறேன். இங்கே பாருங்க, இது வந்து ஃபியூச்சர் டென்ஸில் பாருங்க. ராஜ் said I will buy a smartphone tomorrow. I will buy a smartphone tomorrow. நாளைக்கு வாங்கன்னு ஃபியூச்சர் டென்ஸில் இந்த வில் பை என்பது சிம்பிள் ஃபியூச்சர். இதை இன்டைரக்ட்ல எப்படி மாற்ற போகிறோம்? ராஜ் said, அது ராஜ்லா மாறாது. ராஜ் செட் அப்படியே தான் இருக்கும். தட், அந்த ஐ என்பது யாரை குறிக்கிறது? ராஜை குறிக்கிறது. அது ஆண் என்பதால் ஹி. இங்கே நல்லா பாருங்க, வில் எப்படி மாறும் என்றால் கண்டிஷனலாக மாறும், பிரசன்ட் கண்டிஷனலாக மாறும். அப்ப சிம்பிள் ஃபியூச்சர் பிரசன்ட் கண்டிஷனலாக மாறும். பிரசன்ட் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் பிரசன்ட் கண்டிஷனல் அப்படின்னா? அந்த வில் வந்து உட்டா மாறும். he would buy a smartphone tomorrow. tomorrow எப்படி மாறும்? டைம் அண்ட் பிளேஸ், த நெக்ஸ்ட் டேவாக மாறும். tomorrow என்பது த நெக்ஸ்ட் டே, த நெக்ஸ்ட் டே அப்படின்னு மாறும். அவ்வளோதான். அப்போ இங்கே டென்ஸ் மட்டும் பாருங்க. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருந்தால் அது ப்ரெசன்ட் கண்டிஷனில் இருக்கும். வில்லு உட்டாக மாற வேண்டும். அதான் கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் பாருங்க. he said, ஓகே மாறாது. தட் இணைப்பு சொல்ல போடுங்க. இங்கே இன்னொரு இருக்கம்மா, ஐ யாரை குறிக்குது? அவனை குறிக்குது. ஹீ. இங்கே வந்து என்னன்னா கன்டினியூஸ், அதாவது கண்டிஷனல் கன்டினியூஸாக மாறும். கண்டினியூஸ் கண்டிஷனலாக மாறும்போது என்ன மாறும்னா வில் வந்து உட்டா மாறி he would be coming next week, the following week-ஆக மாறும். he would coming the following week என்று மாறும். இதாங்க, இதான் டென்ஸ் சேஞ்சஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி மாறுது, பாஸ்ட் டென்ஸில் எப்படி மாறுது, ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி மாறுது. எதை சேஞ்ச் பண்ணணும், எதை ரிமூவ் பண்ணணும், எதை இன்சர்ட் பண்ணணும். செட் டு டோல்டாக மாறும். செட் வெறும் செட்டாகவே இருக்கும். அது ரிமூவ் பண்ணுறீங்க. இன்னொரு இருக்கம்மா, தட்டுங்கிற கன்ஜெக்ஷன் போடுவீங்க. இதுதான். இது வந்து நம்ம லாஸ்ட் இயரில் என்ன சொல்லி கேட்டான்னு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க 2023 எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ரிப்போர்ட்டட் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸுக்கு வந்து ரிப்போர்ட்டட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை கேட்டிருக்காங்க. இங்கே வாங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ராமா மாறாது. ராமா. ஷெட்டு எப்படி மாறுன்னு சொன்னோம்? டோல்ட். ராமா டோல்ட் ராகேஷ். இன்னொரு நம்ம எடுத்துருங்க, தட்டு. அது ப்ரொனவுன் மாற்ற வேண்டும். யார் ராமன் சொன்னா ராகேஷ் கிட்ட, நான் எனக்கு வேணும், நான் விரும்புகிறேன், ஐஸ்கிரீமை நான் விரும்புகிறேன். அவன் என்பது யாரை குறிக்கும்? ராமனை குறிக்கும். ஐ என்பது நான் என்பது ராமனை குறிக்கிறதால ராமா ஹீ.
ஓகே சார். இந்த வாண்ட் என்பது என்ன? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் என்ன டென்ஸா மாற்றணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா மாற்றணும். ஹி வாண்டட் an ice cream. This is correct answer. அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ராமா செட் ராகேஷ் he wants an ice cream. எப்படி கொடுத்துருக்காங்க? இங்கே செட்டுங்கிறது தப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங். செகண்ட் ஆப்ஷன், ராம் told ராகேஷ் that he wanted an ice cream. இது கரெக்டாக இருக்கு பாருங்க. ராமா செட் தோல்டா மாதிரி இருக்கு. ராகேஷ் இங்க கீழே மாற வேண்டும். கீ தட் he wanted. அப்ப wanted அப்படிங்கிறது கரெக்ட். ராமா told ராகேஷ் that he wanted an ice cream. This is correct answer. மூணு பாருங்க. ராமா செட்டுன்னு வந்தாலும் தப்பாயிடுச்சு. ராமா டோல்டு ஹி வாண்ட்ஸ் டென்ஸை மாற்றவில்லை, ஆனால் நாடு தப்பாயிடுச்சு. நமக்கு சரியான சென்டென்ஸு பி என்பது சரியான ஆன்சர். இங்கே பாருங்கள் ரூல் என்ன பயன்படுத்திருக்கான். ஒன்று இந்த புறவுனவனை சேஞ்ச் பண்ணும். இந்த ஐ என்பது யாரை குறிக்கிறது? ராமாங்கிறது என்ன? ஆண்பால், அதனால கீழே போட்டேன். இந்த வாண்ட் அடுத்தது டென்ஸை மாற்றணும். வாண்ட்டுங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு, அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக பார்க்கும்போது வாண்டட் an ஐஸ்கிரீம். வேறு எதுவும் டைம் பிளேஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுக்கல. அதனால் பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், இதுலேயே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், கட்டளை வாக்கியம். கட்டளை எப்படிலாம் போடுவாங்க? அட்வைஸ் பண்ணலாம், ரெக்வஸ்ட் பண்ணலாம், ஆர்டர் பண்ணலாம், கமாண்ட் பண்ணலாம். இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், கட்டளை வாக்கியங்கள். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், வியப்பு வாக்கியங்கள். அந்த வியப்பு வாக்கியத்தை நம்ம வந்து டைரக்ட் ஸ்பீச் எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது. அடுத்தது வினா வாக்கியங்கள், வினா இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் தெளிவாக படித்துக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் திருப்பி பார்த்து நல்லா எழுதி டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, ப்ரொனவுன் எப்படி சேஞ்ச் ஆகுது, டைம் பிளேஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர்கள் கேட்கிற கேள்வியை நீங்கள் சரியான பதிலளிக்க விட வேண்டும். 4 ஆப்ஷனையும் பார்த்து எது சரியான ஆப்ஷன்னு பதிலளித்தால் உங்களுடைய பதில் சரியாக இருக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு டெவலப் பண்ணி கொண்டு சரியான விடையளித்து வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.